வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய 6th லெசன் ஒளி, அதாவது லைட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ பாக்ஸ்குள்ள போயிடலாம். அவசர கால ஊர்திகளின் முன்புறம் ஆம்புலன்ஸ் என்னும் வார்த்தை வலமிருந்து இடமாக பெரிய எதிரொலித்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடியுடைய அதாவது சாதன ஆடியுடைய இடவல மாற்றம் அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி தான் இந்த விஷயம், இந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. சோ ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது என்ன, அவசர கால ஊர்தி இல்லைங்களா, எமர்ஜென்சிக்காக நமக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்கக்கூடியது. சோ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை முன்னாடி இருக்கக்கூடியவங்க பார்த்து வழிவிடணும். அதுக்காக தான் ஆம்புலன்ஸ்ங்கிறது அப்படியே வந்து ஆப்போசிட்டா தலைகீழா எழுதியிருக்காங்க. இது கண்ணாடியில படும்பொழுது என்ன ஆகும், இடமல மாற்றத்தின் காரணமா அது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி டைரக்டா நல்லா ஆம்புலன்ஸ்னு பெரிய எழுத்தா தெரியும் இல்லைங்களா. சோ அந்த ரீசனுக்காக தான் இது வந்து இடவலமா எழுதியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, தொலைவை அளப்பதன் குறியீட்டு மரபு. சோ தொலைவை அளப்பதற்கு எந்தெந்த இடத்துல வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல பிளஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆடியின் வகை, சோ குழியாடியா இருந்தாலும் சரி, குவியாடியா இருந்தாலும் சரி. சோ இந்த பாக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி யூனா என்ன, வீனா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பாத்துக்கலாம். சோ யூ அப்படின்னா எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொருளின் தொலைவு, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குதுன்னு வைங்களேன், அந்த கண்ணாடியில இருந்து நான் வந்து என்னோட பொருளை எந்த அளவுக்கு தொலைவுல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் யூ. இதுவே வி அப்படின்னா, அந்த கண்ணாடியில வந்து அந்த பிம்பம் விழுந்திருக்கும் இல்லைங்களா. நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ணாடி முன்னாடி நான் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறேன். நான் அந்த கண்ணாடியில இருந்து அந்த வாட்டர் பாட்டில எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறேன், எந்த அளவுக்கு தொலைவுல வைக்கிறேன் அப்படின்றத சொல்றது யூ. அடுத்தது, அந்த கண்ணாடி முன்னாடி நான் என் வாட்டர் பாட்டில் வச்சுட்டேன். இப்ப அந்த கண்ணாடியில அந்த பாட்டிலோட பிம்பம் விழுகும் இல்லைங்களா, அந்த பிம்பம் வந்து எந்த அளவுக்கு தூரம் தள்ளி இருக்கிறதா அந்த கண்ணாடியில தெரியுது அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கு பேர் தான் வி அப்படின்னு சொல்லுவோம். வி அப்படின்னா பிம்பத்தின் தொலைவு. அடுத்து பாருங்க, எஃப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவும் பார்த்த மாதிரிதான் குவிய தொலைவு, ஃபோக்கல் லென்த். ஆர்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், வளைவு ஆரம். அடுத்து பாருங்க, பொருளின் உயரம், பிம்பத்தின் உயரம். பொருளின் உயரத்தை HO அப்படின்னு சொல்லுவோம், ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். பிம்பத்தின் உயரம்னா HI, ஹைட் ஆஃப் தி இமேஜ். ஸோ அதே மாதிரிதான் பொருளின் உயரம் வந்து எந்த அளவுக்கு வந்து அதோட ஹைட் இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு, அதே மாதிரி தோன்றக்கூடிய அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய பிம்பத்துடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அதுதான் பொருளின் உயரம், பிம்பத்தின் உயரம். ஸோ இந்த டேபிள் வந்து ஓரளவுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் பார்த்தாச்சுங்களா. இப்போ இந்த டேபிள் பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, 2 ஆடியுமே கொடுத்துட்டாங்க, குவியாடி குழியாடி. சோ யூனா என்னன்னு சொல்லியிருந்தேன், பொருளின் தொலைவுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சோ எந்த ஆடியா இருந்தாலும் சரி, பொருளின் தொலைவு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாவே நம்ம எதுலதான் எடுத்துக்கணும், மைனஸ்ல தான் எடுத்துக்கணும். சோ அவங்களே கொடுத்துட்டாங்க, எந்த மிரர்னு யோசிக்க வேண்டாம். பொருளின் தொலைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னாவே குவியாடியா இருந்தாலும் சரி, குழியாடியா இருந்தாலும் சரி, என்னதான் பண்ணணும், மைனஸ்னு தான் போடணும். அடுத்தது பாருங்க, பொருளின் பிம்பம், சோ வி. அது வந்து மெய் பிம்பம், மாய பிம்பம். நம்ம பிம்பங்கள் பத்தி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. மெய் பிம்பம் அப்படின்னா தலைகீழா இருக்கும், மாய பிம்பம் அப்படின்னா நேரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ குழியாடியா இருந்ததுன்னா மெய் பிம்பம் வந்து நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். இதுவே மாய பிம்பம் தோன்றுச்சுன்னா பாசிட்டிவ்ல எடுத்துக்கணும். ஆனா குவியாடியில மெய் பிம்பம் தோன்றவே தோன்றாது, மாய பிம்பம் மட்டும்தான் தோன்றும். இந்த கண்டிஷன் நம்ம படிச்சோம் இல்லைங்களா. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் லைட் லெசன்ல வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, குழியாடியில் தோன்றும் பிம்பங்களின் தன்மை, குவியாடியில் தோன்றும் பிம்பங்களின் தன்மைகள்னு சொல்லிட்டு மொத்தம் 6 கண்டிஷன் பார்த்திருப்போம் குழியாடிக்கு. ஸோ அதுல வந்து 5 வந்து ஒரு மாதிரியும், ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டாவும் இருந்திருக்கும். ஒண்ணு மட்டும் மாயபிம்பமா, மீதி 5 மெய்பிம்பமா இருந்திருக்கும் இல்லைங்களா. இதுவே குவியாடியில 2மே வந்து மாயபிம்பமா தான் இருந்திருக்கும், மெய்பிம்பம் தோன்றியே இருக்காது. சோ குழியாடியில 2மே தோன்றும், மெய்பிம்பமா இருந்ததுன்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும், இதுவே மாயம்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். குவியில வந்து மாயபிம்பம் மட்டும்தான் தோன்றும், மெய்பிம்பம் தோன்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. சோ பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்ற பாருங்க. மெய்பிம்பம் அப்படின்னா இமேஜ் வந்து தலைகீழா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. மாயபிம்பம் அப்படின்னா நேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. சோ இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் நம்ம வந்து மெய்யாதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மள தலைகீழா கட்டி தொங்க விட்டுருவாங்க. சோ அது வந்து நமக்கு ஒரு எல்லா இடத்துலயும் மெய்யா இருக்கணும், மெய்னா உண்மைன்னு ஒரு மீனிங் இருக்கு இல்லைங்களா. எல்லா இடத்துலயும் வந்து மெய்யோட இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய மைனஸ். இதுவே மாயபிம்பம்னா எல்லா இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஷார்ட்கட். மெயினா நம்மள தலைகீழா கட்டி தொங்க விட்டுருவாங்க. சோ அது நமக்கு ஒரு பெரிய மைனஸ். இதுவே மாயபிம்பம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸ். சோ மெய்பிம்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா நெகட்டிவ் போட்டுக்கோங்க, மாயபிம்பம் அப்படின்னு வந்ததுன்னா பிளஸ் போட்டுக்கோங்க.
அடுத்து பாருங்க ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த்தா இருக்கட்டும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரா இருக்கட்டும், ரெண்டையுமே பொறுத்த வரைக்கும் குழியாடி அப்படின்னா மைனஸ் தான் போடணும், குவியாடினா பிளஸ் போடணும். ஃபோக்கல் லென்த், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெண்டுமே குழியாடிக்கு மைனஸ், குவியாடிக்கு பிளஸ். அடுத்து பாருங்க பொருளின் உயரம். பொருளின் உயரத்துல நம்ம எந்த சேஞ்சுமே வந்து பண்ண போறது கிடையாது. ஸோ அது எப்படி, அதோட ஹைட் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் எடுத்துக்கிட்டாலும் அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அதுல எந்த சேஞ்சுமே பண்ணாததுனால பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இதுவே பிம்பத்தின் உயரம் பாருங்க, குழியாடியா இருந்ததுன்னா மெய் பிம்பம்னா மைனஸ், மாய பிம்பம்னா பிளஸ். ஸோ நம்ம இங்க பார்த்த அதே தான் பொருளின் தொலைவுக்கு, பிம்பத்தின் தொலைவுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் பிம்பத்தின் உயரத்துக்கும் பார்ப்போம். சேம், இதுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாவே போதும், அப்படியே இன்னொன்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த டேபிள் உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, லைட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டி வரும். ஸோ சின்ன சின்ன ஃபார்முலாஸ் வச்சு போடுவோம் இல்லைங்களா, கால்குலேஷனும் ஈஸியா தான் இருக்கும். ஆனா எந்த இடத்துல மைனஸ் பிளஸ் வரும் அப்படிங்கிறது தெரியலன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த டேபிள் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, வானில் உள்ள பொருட்கள் ஈரிலா தொலைவில் உள்ளன, எனவே குழியாடி ஏற்படுத்தும் பிம்பம் தலைகீழாகவும் சிறியதாகவும் இருக்கும். இருப்பினும் ஏன் வானியல் தொலைநோக்கிகளில் குழியாடிகள் பயன்படுத்தப்படுகின்றன? கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வானில் உள்ள பொருட்கள் ஈரிலா தொலைவில் இருக்கின்றன இல்லைங்களா. சோ வந்து குழியாடியை வச்சுதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. சோ அந்த குழியாடி வந்து ஏற்படுத்தக்கூடிய பிம்பம் அப்படிங்கிறது தலைகீழான பிம்பமாகவும் சிறியதாகவும் இருக்கும். அடுத்து பாருங்க, வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடிகளில் எழுதப்பட்டுள்ள பின்வரும் சொற்றொடரை கண்டதுண்டா? ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர். ஆடியில் பிம்பம் தோன்றும் தொலைவை விட பொருட்கள் மிக அருகில் உள்ளன, ஏன்? ஸோ நம்ம வெஹிக்கல்ஸ்ல எல்லாம் வந்து ரேர் வியூ மிரர்ஸ் வந்து சைட்ல வச்சிருப்போம் இல்லைங்களா, சைட் மிரர்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் வந்து நமக்கு ஃபுல்லா தெரியணும், ரோடு ஃபுல்லா நமக்கு தெரியணுன்றக்காக கண்ணாடி அந்த சைட் மிரர்ல வந்து குவியாடி அப்படின்றத வந்து நமக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது கான்வெக்ஸ் மிரர் குவியாடி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து ரோடையே ஃபுல்லா வந்து அந்த கண்ணாடிக்குள்ள காட்டுறதுனால நமக்கு பின்னாடி வர்ற வாகனங்கள் எல்லாமே நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அது வந்து ரொம்ப மாய பிம்பம் தான். அவ்வளவு தூரத்துல வந்து வண்டி எல்லாம் வந்துட்டு இருக்குதான்னு கேட்டா இல்ல, அதை விட ரொம்ப க்ளோஸா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப தூரத்துல வந்துட்டு இருக்குதுன்னு நினைச்சு நம்ம அசால்ட்டா வண்டி ஓட்டக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர். அடுத்து பாருங்க, சில உயிரினங்கள் இயல்பாகவே தங்களுக்குள் ஒளிரும் தன்மையை பெற்றுள்ளன. இது உங்களுக்கு தெரியுமா? இந்த பண்பிற்கு உயிரி ஒளிர்தல் என்று பெயர். சோ ஒரு சில உயிரினங்கள் எல்லாம் நேச்சுரலாவே லைட்டை வந்து எமிட் பண்ணும். சோ அந்த விஷயங்களுக்கு பேர், அந்த உயிர்களுக்கு பேரு உயிரி ஒளிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, பயோலூமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்க, கடலின் அடி ஆழத்தில் ஒளி குறைந்த பகுதியில் வாழக்கூடிய சில வகை புழுக்கள், மீன், ராட்சத சிப்பி மீன், நட்சத்திர மீன், இது எல்லாமே வந்து உயிரி ஒளிர்தலுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள். சோ இது எதுக்காக அந்த உயிரினங்களுக்கு படைக்கப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மற்ற உயிரிகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள இத்தகைய மின்னுகின்ற அல்லது ஒளிரும் பண்பை இவ்வுயிரினங்கள் பெற்றுள்ளன. அடுத்து பாருங்க, இந்தியாவை சேர்ந்த நரீந்தர் கப்பானி என்ற இயற்பியலாளர் இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ இலை ஒளியியல் அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நரீந்தர் கப்பானி தான். இவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த சயின்டிஸ்ட் நம்மளோட இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்து பாருங்க, ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிளாஸோட வீடியோஸும் முன்னாடியே கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. புக் பேக் நம்ம ஆல்ரெடி புக் பேக் வீடியோஸ் அப்படிங்கிற வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.